இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இது நம்மளுடைய நிலம்தான். நம்ம ஊர் பக்கம் வயல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பங்குன்னு சொல்லுவாங்க. நிலம்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். விதைப்பு நெல் விதை தெளிப்பு வச்சுருந்தாங்களே, அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் பயிரெலாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க. அப்புறம் அந்த விதைக்கிறவங்க சரியாக விதைக்கல, அதனால் கொஞ்சம் அங்கங்கே கலக்க செடி நெல் செடி முளைச்சிருக்கு, நெற்பயிர்கள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மருந்து தெளிச்சிருக்காங்க. களைகள்லாம் ஓரளவு இன்னும் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நடுவில் நான் எந்த வீடியோவும் போடல. விதைப்பு அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அப்புறம் ஒரு அன்பு வேண்டுகோள். இப்போ விவசாயம் பார்க்குறாங்க, வெறும் காலோட வயல் வாய்க்கால் எல்லா இடத்துலையும் இறங்கி போயிட்டு தான் அவங்க வேலையெல்லாம் பார்க்கணும், உரம் தெளிக்கணும். அப்புறம் பெண்கள் களை எடுப்பாங்க, அப்புறம் நடவு இருக்கிற இடத்துல நடவு நடுவாங்க. அது நிறைய இடத்துல பார்த்தோம்னா மது பாட்டில்கள் அப்படியே அங்கங்கே உடஞ்சி கிடக்குது. அப்போ அது சேத்துல எந்த இடத்துல இருக்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அது காலில் குத்திருச்சுன்னா அவங்களுடைய பிழைப்பு எல்லாம் போயிடும். அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நிறைய பேர் அப்படி தான் மது பாட்டில்கள் அங்கங்கே உடச்சி போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல காண முடியுது. அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்க நன்றி உறவுகளே. அன்பில் இனிய காலை வணக்கம்.